सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। अथ मे देव सम्मोहम् अपाक्रष्टुं त्वम् अर्हसि यो अवग्रहो अहं ममेतीति एतस्मिन् योजितस्त्वया तं त्वा गताहं शरणं शरण्यं स्वभृत्य संसारतरोः कुठारं जिज्ञासयाहं प्रकृतेः पूरुषस्य नमामि सद्धर्मविदां वरिष्ठम्। मैत्रेय उवाच इति स्वमातुर्निरवद्यमीप्सितं निशम्य पुंसाम् अपवर्गवर्धनं धियाभिनन्द्यात्मवतां सतां गतिः बभाष ईषत् स्मित शोभिताननः। தேவஹூதி கபிலரை பார்த்து தன்னுடைய மோகத்தை விளக்குவதற்காக கேட்டுக்கிறா. அகம் மமாங்கிற இந்த ஒரு அபிமானத்திற்குள்ள தள்ளினதே நீதானே, அப்போ இதை போக்குவதற்கு அருகதை உடையவனும் நீதான். இதை போக்குவதற்கு அருகதைங்கிறச்சு அந்த இடத்துல அர்ஹதா ஔச்சித்யம்ங்கிறத அர்த்தத்தை எடுத்துக்கணும். அதாவது இதை போக்குறதுக்கு யூ ஆர் த ஃபிட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதனால நான் உன்னை சரணடையறேன். தன்னுடைய பக்தர்களுக்கு சம்சாரம் எனும் ஒரு பெரிய மரத்தை வெற்ற ஒரு கோடாலி மாதிரி இருக்கக்கூடிய தங்களை இந்த பிரகிருதி புருஷன்ங்கிற பத்தி புரிஞ்சுக்கணும்ங்கிற ஆசையினால நான் உங்களை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி தேவஹூதி பிள்ளையான கபிலருக்கு நமஸ்காரம் பண்றா. அந்த இடத்துல அதாவது நமாமின்னு சொல்லும் பொழுது நமஸ்காரம் பண்றதுங்கிறது தேர் இஸ் நோ அந்த வயசுதான் காரணம்ங்கிறது கிடையாது. அந்த இடத்துல ஒரு ஞான விருத்தகா சகாங்கிறத புரிஞ்சுண்டு அவ தேவஹூதி நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறா. மைத்ரேய உவாச்ச, தன்னுடைய அம்மா இந்த மாதிரி கேட்ட உடனே பகவான் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி சற்றே புஞ்சிரிப்புடன் எல்லா நல்லோருக்கும் கதியாக இருக்கக்கூடிய கபிலர் பபாஷே பேசுறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச யோக ஆத்தியாத்மிக பும்சாம் மதோ நிஸ்ரேயசாய மே அத்யந்தோபரதிர்ஹ்யத்ர துக்கஸ்ய ச சுகஸ்ய ச. யோகः ஆத்தியாத்மிகः பும்சாம் மதः. எத்திர எங்க உங்களுக்கு அத்தியந்த உபரதிகி துக்கஸ்ய சுகஸ்ய, எந்த இடத்துல துக்கமும் கிடையாதோ சுகமும் கிடையாதோ அது ரெண்டுத்தினுடைய உபரதிகி. அத்தியந்த உபரதிகின்னா மிகவும் முற்றிலும் உங்களுக்கு முடிவடையும். எந்த இடத்துல போய் அது அடையுமோ, முடிவு அடையுமோ, துக்கமோ சுகமோ, அது சமபுத்திங்கும் பொழுது சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது. அப்படியே நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிடுத்துங்கிறதுனால ஒரு ஆரவாரமும் இல்லை அந்த இடத்துல. இல்ல நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னு உட்காரவும் இல்லை அந்த இடத்துல. எந்த ஒரு சமநிலை எங்க போனா நமக்கு அந்த சமநிலையை அடையறோமோ அந்த எத்திர துக்கஸ்ய சுகஸ்ய ச, துக்கத்தினுடையவும் சுகத்தினுடையவும் அத்தியந்த உபரதிகி, கம்ப்ளீட் ஒரு செசேஷன் ஆஃப் போத் ஃபீலிங்ஸ் எங்க இருக்கோ, எந்த இடத்துல எந்த யோகத்துல இருக்கோ அங்க அந்த யோகம் அந்த ஆத்தியாத்மிகா யோகா அதுதான் பும்சாம் நிஸ்ரேயசாய இது மே மதஹா. பும்சாம் மனுஷர்களுக்கு நிஸ்ரேயசாய மோட்சத்திற்காக என்று என்னால் கருதப்படுகிறது. மே மதஹா நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யோகா யோகாங்கிறது ஒரு யோகத்தினுடைய டெபினிஷன் சொல்றாரு இந்த இடத்துல. இது ஃபர்ஸ்ட் சூத்திரம் நமக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்துல என்ன, யோக சித்தவிருத்தி நிரோதகான் இருக்கு. சித்தவிருத்திகளினுடைய நிரோதகா ஒரு கம்ப்ளீட் ஸ்டாப், செசேஷன். அதாவது டோட்டல் எங்க முற்றிலும் முடிவடைகிறதோ அதுதான் யோகான்னு டெபினிஷன் போட்டிருக்காரு சூத்திரம். அத இங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே பகவான். ஆத்தியாத்மிகா யோகா, அத்தியாத்ம அப்படின்னா ஆத்மனி, ஆத்ம விஷயகமாக இருக்கக்கூடிய என்ன ஒரு யோகம் என்ன ஒரு பிராக்டிசஸ் உண்டோ அது பும்சாம் மனுஷியர்களினுடைய மோட்சத்திற்காகன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த யோகம்ங்கிறது என்னது,
சித்தவருத்தி நிரோதா. அந்த சித்தவருத்தி நிரோதகாங்கிறத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றார்? ரெண்டாவது லைன்ல சொல்றார். எத்திர எந்த யோகத்தில், எந்த ஒரு பிராக்டிஸ் நம்ம பண்ணும் பொழுது, எந்த ஒரு க்ஷணத்துல அல்லது எந்த விஷயத்துல துக்கசிய சுகசிய அத்தியந்த உபரதிகி, துக்கமும் அங்க வந்து அடங்கியிருக்கு, சுகமும் வந்து அடங்கிடுறது. அப்படி ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸும் இல்லாத எந்த ஒரு இடத்துல ஒரு சமநிலை இருக்கோ, எதை குறிச்சும் ஒரு சித்தவருத்தி, ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு மென்டல் எக்ஸசைஸ்ங்கிறது எதை குறிச்சும் இல்லையோ அததான் ஆத்தியாத்மிக யோகம்னு சொல்றோம். அதுதான் மோட்சத்துக்கு ஒரு வழி. யோகா ஆத்தியாத்மிகா பும்சாம் மதஹ நிஸ்ரேயசாயமே அத்தியந்த உபரதிஹி யத்ர துக்கஸ்ய ச சுகஸ்ய ச தமிமம் தே பிரவக்ஷ்யாமி யம் அவோச்சம் புரா அனகே ரிஷீணாம் ஸ்ரோது காமானாம் யோகம் சர்வாங்க நைபுணம். அனகே, அனகே ஒரு குற்றமற்றவளே, தம் யோகம் இமம், தம் இமம் தே பிரவக்ஷ்யாமி, அந்த யோகத்தை பற்றி இப்பொழுது நான் உனக்கு கூறுகிறேன். தே பிரவக்ஷ்யாமி, நான் உனக்கு சொல்ல போறேன். எந்த யோகத்தை அகம் அவோச்சம், நான் முன்னாடி சொன்னேனோ. யாருக்கெல்லாம் சொன்னார் இவர் முன்னாடி அப்படின்னா, எம் யோகம், எந்த யோகத்தை ஸ்ரோது காமானாம் ரிஷீணாம் அவோச்சம், ஸ்ரோது காமானாம் கேட்கணும்னு ஆசைப்படுகின்ற ரிஷிகளுக்கு சர்வாங்க நைபுணம் யோகம் அவோச்சம். சர்வாங்க நைபுணம், எல்லா இந்திரியங்களுக்கும் ஒரு ஒரு நைபுணம்னா அது வந்து ஒரு இதை கொடுக்கறது, ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது. அதாவது எங்க இந்திரியங்கள் எல்லாம் வந்து அடங்குறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை சொல்றார். இங்க வந்து நைபுணத்துக்கு கீழே ஒரு ஒரு மென்ஷன் பண்ணி இருந்தார் எங்கேயோ ஒரு இடத்துல. இல்ல இல்லன்னு நினைக்கிறேன், இருந்தா கிடைச்சதுன்னா சொல்றேன்னா. அதாவது நைபுணம்னா வந்து யூசுவலி நம்ம அந்த தேர்ச்சின்னு எடுத்துப்போம், அதாவது ஒரு குஷலத்துவம், ஸ்கில் அப்படின்னு எடுத்துப்போம், நிபுணத்துவம் சொல்லுவோம். ஆமா அதுதான் சொல்லுவோம். பட் இந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்திரியங்களுக்கு ஒரு நிபுணத்துவம்னு சொன்னோம்னா இந்திரியங்கள் இன்னும் நன்னா ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற மாதிரி ஆயிடுமே. அப்படி அவர் சொல்ல வரல அந்த இடத்துல. அதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஜஸ்ட் செக் பண்ணிடுறேன். நைபுணம், சர்வாங்க நைபுண்யம்னா சித்த சம்யம அதீனம்ங்கிற, எல்லா அங்கங்களுக்கும் ஒரு அதது வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதது போய் பிரம்மத்துல வந்து உங்களுக்கு லயம் அடையும் பொழுதுதான் அதனுடைய ஒரு 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 சாபல்யம் ஏற்படுறது. எல்லா அங்கங்கள் யோகத்தினாலேயே நம்ம என்ன பண்றோம்னா யம நியம ஆசன பிரத்யாகார பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு போறோம். அதுதான் யோகத்தினுடைய ஒரு வழிய சொல்றோம். அந்த யோகம் என்ன பண்றது, சர்வ அங்க எல்லா அங்கத்தினுடைய ஒரு ஒரு தீக்ஷ்ணத்துவத்தை கொடுக்கறது. அந்த தீக்ஷ்ணத்துவம் என்னன்னா டிரெக்டிங் இட் டுவர்ட்ஸ் ஆத்மா. அது வெளிநோக்கு பார்வையில அதுக்கு ஒரு தீக்ஷ்ணத்துவம் கொடுக்காத அதனுடைய உள்நோக்கு பார்வைக்கு ஒரு ஒரு நைபுண்யத்தை கொடுக்கறது, ஒரு தேர்ச்சியை கொடுக்கறது. அதுதான் இங்க இந்த இந்த யோகமானது இவருக்கு சொல்ல போகிறது. இட் டஸ் நாட் டல்லன் த சென்சஸ் பட் இட் டல்லன்ஸ் இட் டுவர்ட்ஸ் அவுட்சைட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் இட் ஷார்பன்ஸ் இட் டுவர்ட்ஸ் தி இன்னர் ஸ்பிரிச்சுவல் ஆப்ஜெக்ட்ஸ். அதுதான் சர்வாங்க நைபுணம். நமக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு தேர்ச்சி தேவையில்லை, அது நமக்கு சொல்லாமலேயே வந்துடும். அது தானா போய் அது ரசிக்கிறது அனுபவிக்கிறது. இந்த உள்நோக்கு பார்வைக்கு அதுக்கு ஒரு ஒரு ஸ்கில்ல கொடுக்கறது தான் இந்த யோகம். யமாவா இருக்கட்டும், நியமங்களா இருக்கட்டும், இல்ல ஆசனங்களா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் ஆசனம் எல்லாம் பண்றச்சே என்னமோ நம்ம வந்து வியாயாமத்துக்காக எக்ஸசைஸ்க்காக நினைச்சுட்டு இருக்கோம். இட் கிவ்ஸ் அ ஹோலிஸ்டிக் ஃபீல் டு த பாடி. ஏன்னா நம்ம வந்து ஆஸ் வி கான்சென்ட்ரேட் நம்மளுடைய ஆக்ஷன்ஸோ இல்ல அந்த ஆசனங்கள்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது அதை வந்து பிரெத்தோட சேர்த்து நம்ம வந்து அந்த ஆசனங்களை பண்றோம். அந்த பிரெத்துல ஒரு கான்சென்ட்ரேஷன் வருது. பிராணன் தான் உங்களுக்கு, பிராணன்ல கான்சென்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் மெடிடேஷன். அதனால சர்வாங்க நைபுணம்னு கொண்டு வரணும். அவ்வளவு தூரம் அத தமிமம். சோ எம் யோகம், எந்த யோகத்தை பற்றி
ஸ்ரோது காமானாம் சர்வாங்க நைபுணம் யோகம், எல்லா அங்கங்களுக்கும் ஒரு சாவதானத்தை கொடுக்கிறது. அதாவது ஒரு ஒரு காஷன் பண்ணி அந்த அங்கங்களுக்கு ஒரு ஒரு தேர்ச்சியை கொடுக்கறதுன்னா, ஒரு ஸ்கில்ல கொடுக்கறதுன்னா, வெளிநோக்கு பார்வையாக இல்லாமல் உள்நோக்கு பார்வையாக அதை கட்டுப்படுத்தி நமக்கு வந்து உள்ளே நோக்குவதற்குண்டான ஒரு தேர்ச்சியை கொடுக்கும் யோகம். அதை எந்த ரிஷிகளுக்கு கேட்கணும்னு ஆசைப்படுகின்ற ரிஷினாம், ஸ்ரோதுகாமானாம் ரிஷினாம் எம் அவோச்சம், எதை நான் கூறினேனோ தம் இமம், அந்த யோகத்தை இப்பொழுது நான் உனக்கு பிரவக்ஷியாமி, உனக்கு கூறுகிறேன். சோ புறாங்கரிச்சே முன்பு, முன்னாடி ரிஷிகள், இது வந்து வேற ஒரு ஒரு யுகமா இருக்கலாம், இல்ல வேற அவதாரங்கள்ல அவர் வந்து இந்த யோகத்தை பத்தி சொன்னது அப்படிங்கிறதும் இருக்கலாம். சரியா? சோ தமிமம் தே பிரவக்ஷ்யாமி யம் அவோச்சம் புரா அனகே ரிஷீணாம் ஸ்ரோது காமானாம் யோகம் சர்வாங்க நைபுணம் சேத கலு. இப்போ அந்த யோகத்தை பத்தி சொல்றார். எனக்கு இந்த மோகம் போகணுங்கும் பொழுது இந்திரியங்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே களப்படைஞ்சுடுத்து. ஸ்ராந்தாக இந்திரியாகன்னா தேவஹூதி அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. இப்போ எனக்கு வந்து உன்னை சரண் அடைஞ்சிருக்கேன், இதுக்கு மேல எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியலங்கிறா. அதனால எந்த வெளிநோக்கில இருந்து வந்து வெளிநோக்கு பார்வையாக அந்த இந்திரியங்களுக்கு போகணும்னு ஒரு ஆசை இல்ல. ஆனா எப்படி உள்நோக்கு பார்வையா அதை கொண்டு வரணுங்கிறதுக்கும் ஒரு வழிமுறை வேணுமோ இல்லையோ, அந்த வழிமுறையை இங்க வந்து காண்பிக்கிறார். சேதகலு அஸ்ய பந்தாய முக்தயேச்ச ஆத்மனோ மதம் குணேஷு சக்தம் பந்தாய ரதம் வா பும்சி முக்தையே. தானா வருங்கிறார். குணங்கள்ல, அதாவது மாயையினுடைய திரிகுணமான சத்வரஜஸ் தமஸ்ல போய் நம்ம வந்து நம்ம மனசை போய் செலுத்தினோம்னா அது நமக்கு பந்தத்தை கொடுக்கும், திருப்பியும் புனர்ஜென்மாவை கொடுக்க போறது. அதே அதே அந்த மனச கொண்டு போய் பும்சி பரமபொருளான பரமபுருஷனான நாராயணனிடத்துல நம்ம வந்து போய் அந்த மனசை செலுத்தினோமே எனில் அது முக்திக்கு வழி. சோ மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோங்கிறது இங்க சொல்றார். சேதஹா கலு மனஹா ஏவ, அப்படியே பேராபிரேசிங், அவ்வளவுதான். நமக்கு என்னமோ சம்ஸ்கிருதத்துல வந்து பரியாயவாச்சி சப்தம் போட்டு இங்க வந்து ஸ்லோகத்தை அமைச்ச மாதிரி இருக்கும். அதே ஸ்லோகத்தை சேதஹா கலு அஸ்ய பந்தாய மோக்ஷாய முக்தயே அஸ்ய ஆத்மனஹ இது ஆத்மனஹ மதம், அதோட சேர்த்துக்கலாம். அஸ்ய இந்த புருஷனுடைய அல்லது இந்த ஆத்மாவினுடைய ஒரு பந்தாய முக்தயேச்ச சேதஹா கலு, இந்த ஒரு ஜீவன இந்த பந்தத்திலையோ அல்லது மோட்சத்திற்கோ போய் சேர்க்கணும்னா சேதஸ் தான் காரணம். சோ அஸ்ய அஸ்ய ஆத்மனஹ ஜீவஸ்யங்கிறார். சோ சர்வாங்க நைபுண்யம், இந்த எல்லா அங்கத்தினுடைய நிபுணத்துவம்ங்கிறது என்னன்னா சித்த சம்யம அதீனம். முதல்ல மனச வந்து அடக்கணும், மனசை அடக்கினாதான் தானா வந்து அந்த அங்கங்கள்லாம் உள்நோக்கு பார்வையோட இருக்க முடியும். அதனால சித்தத்தை வந்து அடக்கும் முறைய சொல்றார். டெபினிஷன் ஆஃப் சித்தம் என்ன, அப்பதான் சித்த விருத்தி நிரோதா, அதுல இருந்து அந்த அந்த யோகமானது வரும். இந்த யோகத்தினால தாரணாத்தியான சமாதி முக்தி. அந்த வரிசை வரணும்னா முதல்ல மனசை கட்டுப்படுத்தணும். அதுல சேதஹா இந்த மனசு எப்படி இருக்குன்னா அஸ்ய ஆத்மனஹா ஜீவஸ்ய, இந்த ஜீவனுடைய ஒரு சேதஹா மனசுங்கிறது பந்தாய முக்தயேச்ச, பந்தத்திற்காகவும் முக்திக்காகவும் இருக்கிறது. அஸ்தி. சோ பந்தாய அப்படின்னா அது நம்மள, இந்த மனசுதான் நம்மளை கட்டுப்படுத்தி இந்த ஒரு ஜென்மாக்குள்ள நம்மள நுழைய வைக்கிறது, ஒரு பந்தத்தை ஏற்படுத்துறது. அல்லது அந்த மனசுனாலேயே நம்மளால முக்தியையும் அடைய முடியும். குணேஷு சக்தம் சத்து சேதஹா, இந்த குணேஷு குணங்களில், குணங்கள்னாலே திரிகுணம் மாயையினுடைய பரிணாமமாக இருக்கக்கூடிய சகல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிறோம். சத்வரஜஸ்தமோ ஆத்மகமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கே, அந்த குணங்களில் சக்தம் சத்து, சக்தம்னா ஈடுபட்டு இருக்கும் பொழுது சேதஹா இந்த மனசானது பந்தாய பந்தத்திற்காக ஆகுகிறது.
பும்சி ரதம் வா வான தூன்னு அர்த்தம். இந்த இடத்துல வா சப்தா தூ சப்தார்த்தா. வேற பும்சி பரமேஸ்வரனிடத்திலோ பரமேஸ்வரனிடத்தில் அல்லது பரமபுருஷனான நாராயணனிடத்தில் அந்த பரம்பொருளான பரமாத்ம ஸ்வரூபத்தினிடத்தில் சேதகா ரதம் சேது இந்த மனதானது ஈடுபட்டு இருந்ததே எனில் அப்போ முக்தையே முக்திக்காக ஏற்படுகிறது, முக்தி அடைகிறது. அந்த மனசை கொண்டு போய் நம்ம எதுல செலுத்துறோங்கிறது தான் பாயிண்ட். பக்திக்கு உகந்ததாக பரம்பொருளினிடத்துல செலுத்தினோம்னா முக்தி அடைவோம், அல்லது குணங்களினிடத்துல அனுபவிக்கணும்னு சொல்லி விஷயங்கள்ல போய் அதை ஒட்ட வச்சோம்னா திருப்பி திருப்பி நமக்கு வந்து ஜென்மா ஏற்பட போறது பந்தம். சேதக்கலு அஸ்ய பந்தாய முக்தயே ச ஆத்மனஹ மதம் குணேஷு சக்தம் பந்தாய ரதம் வா பும்சி முக்தயே. அஹம் மமாபிமான உக்தைஹி காமலோபாதிபிஹி மலைஹி வீதம் யதா மனஹா சுத்தம் அதுக்கம் அசுகம் சமம். இந்த மனசானது அகம் மமங்கிற அபிமானத்தினால ஏற்படுகின்ற மலங்கள், காம லோப முதலிய மலங்கள் என்னென்னலாம் அழுக்கு, அதாவது மனசனுடைய அழுக்குனாலே அதுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை தான் நம்ம வந்து அழுக்குன்னு சொல்றோம். சோ என்ன 6 விதமான சத்ருக்களை இங்க எடுக்கிறோம். காமக்ரோத லோப மோக மத மாத்சரியம். இந்த 6 விதமான எண்ணங்கள் எதனால ஏற்படுறது? அகம் மம அபிமான உத்தைஹி. அகம் மம அப்படிங்கிற அகம்னா நான், மம என்னுடையது, நான் என்னுடையதுங்கிற ஒரு அபிமானம் இருக்கே, அதாவது ஒரு பற்றுதல். அந்த பற்றுதல்னால உத்தைஹி எழும்புகின்ற காம முதலிய காமக்ரோத லோபம் முதலிய மலைஹி மலங்களினால் யதா மனம் மனஹா வீதம் பவதி, அதிலிருந்து இந்த மலங்களிலிருந்து எப்பொழுது இந்த மனசானது வீதம், வீதம்னா விடப்பட்டதுன்னு அர்த்தம். பாருங்க, யதாச்ச சித்த சம்யமே புருஷார்த்த, அதுக்கப்புறம் வர மலைஹி வீதம் விரஹிதம்னு அர்த்தம். ஜெனரலி வீத்தம்னா சூழப்பட்டதுன்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. இந்த இடத்துல வீத்தம்னா விரஹிதம்ங்கிற அர்த்தத்துல எடுத்திருக்காரு. அது இல்லாமல் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதனால் விடப்பட்டதாக. சோ அகம் மமங்கிற அபிமானத்திலிருந்து ஏற்பட்ட காமக்ரோத லோபாதிகள், அந்த 6 விதமான சத்ருக்கள் இருக்கே, அந்த மலங்களினால் விடப்பட்டதாக இருக்கும் இந்த மனசு யதா சுத்தம் பவதி, எப்பொழுது சுத்தமாக ஆகிறதோ, அந்த மனசுல இருந்து இந்த மாதிரி எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் எப்போ இந்த மனசு அப்படியே நிர்மலமாக இருக்கோ, ததா அப்பொழுது, அந்த ததாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், இங்க இல்ல ஸ்லோகத்துல. அந்த மனசுத்தேகே ஞாபகம், அந்த மனசுத்திங்கிறது எவ்விதமாக இருக்கு அப்படின்னா, மனசு சுத்தமாயிடுறது. சுத்தம் ஆகும் பொழுது எப்படி இருக்கு அந்த மனசு? அதுக்கம் அசுகம் சமம். துக்கமும் இல்லாமல் சுகமும் இல்லாமல் சமநிலையில் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஒரு பிரகலாதன் பார்க்கும் பொழுது விஷ்ணு புராணத்துல சொல்றான். அதாவது அந்த ஹிரண்யகசிப்பு வந்து கேக்குறான், எப்படிப்பா இந்த மாதிரி ஒரு செய்வினைய பண்றாளே இந்த புரோகிதர்லாம், அந்த செய்வினை உன்னை வந்து அஃபெக்ட் பண்ணாத அவளை போய் அஃபெக்ட் பண்றதே, எங்க இருந்து உனக்கு இந்த பிரபாவம் வருது? இது வந்து என்ன சகஜமான ஒரு பிரபாவமா, இல்ல ஏதாவது மந்திரங்கந்திரம் நீ வந்து ஜபிச்சு இந்த மாதிரி ஒரு பிரபாவம் உனக்கு வந்திருக்கான்னு ஹிரண்யகசிப்பு பிரகலாதனை கேட்கிறார். அப்ப வந்து பிரகலாதன் சொல்றான், அது பேரு மனசுல எனக்கு வந்து கெட்ட சிந்தனைங்கிறதே கிடையாது. கர்மனா மனசா வாச்சா எந்த விதத்திலேயாவது எவனாவது ஒருத்தர் பாப்பம்ங்கிறத வந்து யோசிச்சான்னா அப்போதான் வந்து ஒரு பந்தம்ங்கிறது ஏற்படுறது. ஒரு சுகம்ங்கிறத யோசிச்சான்னா அப்போ வந்து இன்னொரு பந்தம்ங்கிறது ஏற்படுது. ரெண்டுமே கிடையாது, சமபுத்தியோட இருக்கேன், எல்லா ஜந்துக்களிடத்திலையும் ஒரு மித்திர பாவத்தோட இருக்கேன்னு சொல்றேன். மித்திரபாவேன அப்ப எனக்கு எங்க இருந்து ஒரு பாப்பம்ங்கிறது ஒட்டும்? யாராவது எனக்கு ஏதாவது செய்வினை பண்ணணும்னு நினைச்சா கூட உள்ளுக்குள்ள ஹரி உட்கார்ந்துட்டு எனக்கு ஒரு சமபாவத்தை கொடுத்து எதையுமே கிட்ட அண்டாதபடிக்கு பண்ணிடுறானே அப்படின்னு அந்த குழந்தை சொல்றது பிரகலாதன். அதாவது உள்ள ஹரி இருக்கான், அதுக்குதான் இங்க கொண்டு போறார் கபிலர்.
மனசு சமமா ஆகணுங்கிற. சமமா இருக்கும் பொழுது எதை குறிச்சும் நமக்கு ஒரு பாப புண்ணியத்தினுடைய ஒரு எஃபெக்ட் ஏற்பட போறது இல்ல, சுகதுக்கங்களுடைய ஒரு எஃபெக்ட் ஏற்பட போறது இல்ல. அதனால புண்ணியங்கள் வராது, ஆகையினால துக்கம் ஏற்பட போறது இல்ல, பந்தம் இல்ல இல்லையா? சோ முக்தி வந்துரும். அந்த சமபுத்திக்கு தான் நம்ம ஸ்ட்ரைவ் பண்றோம் ஒரு தடவையும். சோ எதா எப்பொழுது அகம் மம அபிமான உத்தைகி, அகம் நான் எனது என்ற அபிமானங்கள், அந்த ஒரு ஒரு எண்ணத்தினால் உண்டான காம லோபாதிபிகி, காமக்ரோத லோப முதலியவைகள், அந்த மலங்களினால் விடப்பட்ட மனசு, வீதம் சத்து மனஹா சுத்தம் யதா, எப்பொழுது சுத்தமாக ஆகிறதோ அப்பொழுது அந்த மனசு என்ன நிலையில் இருக்கிறதுன்னா, அதுக்கம், துக்கம் இல்லை, சுகமும் இல்லை, அசுகம், சமம். ஒரு எல்லா பூதராசிகளையும் சமமா பாக்குற ஒரு நிலைமை வந்துடுறது. சுனேவா ஹஸ்தினிவா ஸ்வபாகேவா சமபுத்திர் விசிஷ்யத்தை. அகம் மமாபிமானோத்தைஹி காமலோபாதிபிஹி மலைஹி வீதம் யதா மனசுத்தம் அதுக்கம் அசுகம் சமம். ததா புருஷா, இந்த மாதிரி ஒரு நிலைமை அந்த மனசுக்கு ஏற்படும் பொழுது அந்த மனுஷன் எப்படி இந்த உலகத்தை பார்க்கறாங்கிறத சொல்றார் கபிலர். ததா புருஷா ஆத்மானம் கேவலம் பிரகிருதே பரம் நிரந்தரம் ஸ்வயஞ்சோதிர் அணிமானம் அகண்டிதம் ஞான வைராக்கிய யுக்தேன பக்தி யுக்தேன ச ஆத்மனா பரிபஷ்யதி உதாசீனம் பிரகிருதிம் ச ஹதௌஜசம். அந்த மொமெண்ட்ல எப்போ அந்த மனசுல எந்த ஒரு சித்தவருத்திகளும் இல்லாமல் அந்த ஒரு சமநிலை இருக்கோ அப்போ ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிறான். பிரகிருதிக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபமாக இருக்கும் த மோஸ்ட் சட்டில், அதாவது அணிமான்னு அப்படியே அணுவனுடைய பாவத்தை கொண்டதாக இருக்கும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை, அந்த ஒரு பார்ட்லெஸ் என்டிட்டி, எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் எல்லா இடத்திலும் வியாபிச்சு இருக்கக்கூடியதாக அந்த ஒரு ஒரு புருஷனை பார்க்கிறா. புருஷன்கிறது ஆத்மஸ்வரூபம். ஆத்மனா ஏவ, அந்த மனசுனால அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவர் ரியலைஸ் பண்ண முடியறது அந்த ஒரு மனுஷனால. அந்த சமயத்துல எப்போ மனசு சுத்தமா இருக்கும் பொழுது, சமநிலையில் இருக்கும் பொழுது. சோ ததா அப்பொழுது புருஷா பரிபஷ்யதி, பார்க்கிறான். எதை பார்க்கிறான்? ஆத்மானம் கேவலம், ஆத்மானம் விரும்பின அந்த ஆத்மாவை எதனால் பார்க்கிறான்ங்கிறத முதல்ல முடிச்சிருவோம். ஞான வைராக்கிய யுக்தேன பக்தி யுக்தேனச்ச ஆத்மனா, இது சுலபம், அதனால இதை முதல்ல முடிச்சிருவோம். ஞான வைராக்கியத்துடன் கூட ஞானம் வரும் அந்த இடத்துல. அதாவது சமநிலை இருக்கும் பொழுது துக்கமும் இல்ல, சுகமும் இல்ல. அப்போ இந்த பிரெயின் டெட் பீப்புள்லாம் அந்த மாதிரிதான் இருக்காளோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதுக்காக பாசிட்டிவா இருக்கக்கூடிய விஷயத்த இங்க சொல்றார். ஞானம் இருக்கணும், நித்தியானித்திய வஸ்து விவேகம் இருக்கணும், வைராக்கியம், வேற எந்த விஷயத்திலையும் ஒரு பற்றுதல் இருக்கப்படாது. ஆனால் எதுல இருக்கணும்னா பற்றுற்றாந்தாள் பற்றி, அந்த பகவத் திருவடியில பக்தியோட இருக்கணும். அந்த ஒரு பற்றுதல் மாத்திரம் இருக்கணும். அப்கோர்ஸ் இதை தாண்டி நம்ம அத்வைத நிலைக்கு போகும் பொழுது அந்த அந்த இடத்துல எதுவுமே இருக்க போறதில்லை. ஏன்னா அந்த இடத்துல ஒரு சர்வாத்ம பாவம் ஏற்பட்டு விடுறது. சகலத்திலையும் ஆத்மஸ்வரூபத்தை பார்த்து தானும் ஆத்மஸ்வரூபமாக பார்க்க போறான், அது வேற. இந்த பக்தி ஒரு பிடிப்பு, அது நம்மள நழுவ விடாது. அதனால அந்த பக்தி யுக்தேன ஆத்மனா மனசான அர்த்தம். இந்த இடத்துல ஆத்மனாங்கிறதுக்கு மனசான அர்த்தம் எடுத்துக்கிறோம். எந்த மனசுனால அந்த மனசுத்தி ஏற்படும் பொழுது அதுல பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ உள்ள புகுத்துறோம். என்ன பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்? ஞான வைராக்கிய யுக்தேன பக்தி யுக்தேன. இந்த மூணுத்தை தானே முதல்ல மகாத்மியத்தில இருந்து சொல்லிட்டு வர்றார். ஞானம் வைராக்கியம் பக்தி, இந்த மூணும் சேர்ந்து இருக்கணும். வெறும் ஞானமும் வைராக்கியமோ இல்ல வெறும் வைராக்கியமோ இல்ல வெறும் பக்தியோ நமக்கு வராது. அந்த ஒண்ணு பக்தி இருந்துடுத்துனா ஞானம் வைராக்கியம் தானா ஒட்டின்றோங்கிறதுக்காக தான் நமக்கு பாகவத மகாத்மியமே ஆரம்பிச்சது. அப்படி அது பக்திய சிறந்ததாக சொல்வது எதுக்குன்னா, வெறும் வரட்டு ஞானமோ வெறும் வரட்டு வைராக்கியத்தினாலேயோ உங்களுக்கு இட் இஸ் டிஃபிகல்ட் பாத்.
முடியாதுங்கிறது கிடையாது, இம்பாசிபிள்ங்கிறது இல்ல. வெறும் ஞானத்தினாலேயோ வெறும் வைராக்கியத்தினாலேயோ அது வந்து ஒரு ஒரு கடினமான பாதைங்கிறதுனால பக்திங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கொண்டு வந்து புகுத்தினோம். அந்த பக்தி இருந்துருத்துனா ஞானமும் வைராக்கியமும் தானா வந்து சேர்ந்துட போறது. ஏன்னா பக்தி நமக்கு வந்து பகவத் பக்தியில நம்ம ஈடுபட 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 தானா நமக்கு வந்து மத்த விஷயங்கள்ல ஒரு ஆசை விலக ஆரம்பிச்சிடும். அது நமக்கு நம்மளை விட்டு விலகும். இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபால் ஆஃப். அதனால பக்தியை சிறந்ததாக சொல்லக்கூடிய கிரந்தமா இருக்கு பாகவதம். சோ பக்தி யுக்தேனம் ஆத்மனா, ஆத்மனா மனசா என்ன பண்றான் புருஷா பஷ்யதி பரிபஷ்யதி, எதை பார்க்கிறான். இப்போ அட்ஜெக்டிவ்ஸ்க்கெல்லாம் வருவோம். ஆத்மானம் தன்னுடைய மனதினால் கேவலம், கேவலம்ங்கிறச்சு இந்த இடத்துல வந்து பேதங்கள் அற்றவனாக இருக்கக்கூடியது. இந்த இடத்துல நிரந்தரம்ங்கிறது இருக்கு, நிர்பேதம்ங்கிறார் இந்த இடத்துல. அப்போ கேவலம்னா மாயை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை எடுத்துக்கணும். கேவலம் மாயையினுடைய ஒரு சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய, ஏனென்றால் பிரகிருத்தேகே பரம், பிரகிருதியை காட்டிலும் அப்பால் இருக்கக்கூடியது பரம். அப்படி இருக்கும் ஆத்மானம் ஆத்மஸ்வரூபம். அது மேலும் அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு, நிரந்தரம் நிர்பேதம், எந்த விதமான பேதமும் இல்லாமல். அப்படின்னு என்ன, ஸ்வஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம், அதுதான் நிரந்தரம். அந்தரனாலே ஒரு டிஃபரன்ஸ் அர்த்தம், அந்தரம்னா இன்பிட்வீன் அர்த்தம். அதுல நிரந்தரம்ங்கிறச்சே தேர் இஸ் நோ இன்பிட்வீன் ஆர் தேர் இஸ் நோ ஒரு டிஃபரன்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். என்ன டிஃபரன்ஸ், இது ஒரே ஒரு வஸ்துவா இருக்கிறதுனால இன்னொரு ஒரு வஸ்து கிடையாதுங்கிறதுனால விஜாத்திய பேதம், அதாவது வேறு ஒரு, இப்ப மரம்னு எடுத்துட்டோம்னா மரம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மனுஷியனை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கு அப்படின்னு ஒரு பேதத்தை என்னால சொல்ல முடியும் மரம்ங்கிற ஒரு ஆப்ஜெக்டுக்கு. ஆனா இந்த ஆத்மாங்கிற ஆப்ஜெக்டுக்கு இதுல இருந்து பிரிந்ததாக இருக்கு, வேறுபட்டதாக இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஏன், ஏன்னா இந்த ஆத்மஸ்வரூபம் ஒரே ஒரு வஸ்து தான் இருக்கு, மற்றதெல்லாம் உங்களுக்கு பிரமம். ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் இருக்குங்கிறதுனால விஜாத்திய பேதம் கிடையாது. அடுத்தது மரத்திலேயே இது சந்தன மரம், இது வந்து புளிய மரம், இது வந்து சப்போட்டா மரம்னு நான் வந்து பிரிச்சு சொல்ல முடியும். அந்த ஒரு ஜாதிக்குள்ளேயே சஜாத்திய பேதங்கிறோம். சஜாத்திய பேதம்னா முன்னாடியும் இது சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நமக்கு வந்து கான்செப்ட்ஸ் அப்பப்போ நம்ம நினைவு ஊட்டுறதுக்காக நான் இந்த கான்செப்ட சொல்றேன். அண்ட் கீழே அவர் நிர்பேதம்ங்கிறதுக்கு இந்த 3 பேதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம்னு சொல்றார். அப்போ சஜாத்திய பேதம்ங்கும் பொழுது விருட்சத்துக்கு நடுவிலேயே அந்த விருட்ச ஜாத்தியில இருக்கக்கூடிய பல விருட்சங்களுக்குள் நம்ம வித்தியாசப்படலாம். ஒரு புளிய மரத்துக்கு, இந்த புளிய மரத்தை நான் சொல்லல, அந்த நெடுநெடுன்னு இருக்கிற புளிய மரத்தை சொன்னேன்பா, இல்ல அந்த நிறைய பிரான்சஸோட இருக்கக்கூடிய, இல்ல இங்க முடிச்சு இருக்கக்கூடிய அந்த புளிய மரத்தை சொன்னேன்பா. அதற்குள்ளேயே பல விஷயங்கள் பல வித்தியாசங்களுடன் கூடினதாக இருக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ். ஆனா ஆத்மஸ்வரூபம் ஒரே ஒரு ஆத்மஸ்வரூபம் தான் இருக்குங்கிறதுனால இந்த ஆத்மா அந்த ஆத்மாவை விட வேறுபட்டதாக இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. சஜாத்திய பேத ரஹிதம். இதுல 3வது பேதம் என்னன்னா ஸ்வகத பேதம். ஒரு மரத்துக்குள்ளேயே இது பிரான்ச், இது சாக்கா, இது இலை, இது பழம், இது பூ, இது வந்து அதனுடைய ட்ரங்க், இது வந்து மேல இருக்கக்கூடிய தோல், இப்படின்னு பலவிதமான அங்க அடையாளங்கள், நேம் த பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர்னு கூட நம்ம சொல்றோமே. அந்த ஃப்ளவர்ல கூட இது வந்து ஸ்டேமன், இது வந்து போலன், இது பெட்டல் அப்படின்னு நேம் பண்றோமா இல்லையா? அந்த மாதிரி நேமிங் பண்ண முடியாது நம்ம ஆத்மஸ்வரூபத்துக்கு. இது தலை, இது காலு, இது வந்து ஹார்ட் ஆர் இது மரம், எது ஒரு விதமான இதுவும் கிடையாது. அதனால ஸ்வகத பேதமும் கிடையாது, நிரந்தரம். ஸ்வயஞ்சோதிகி, அதற்கு இன்னொரு லைட்டை வச்சுட்டு நம்ம பிரகாசப்படுத்த வேண்டாம். டார்ச்சுக்கு இன்னொரு டார்ச்சை வச்சு டார்ச் எங்க இருக்குன்னு பார்க்க வேண்டாமே. டார்ச்னாலே இட் ஷோஸ் வேர் இட் இஸ். அதனுடைய ஒரு வழக்குன்னா வழக்கு எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு நமக்கு இன்னொரு வழக்கு தேவையில்லை. அதுதான் ஸ்வயஞ்சோதிகி. இந்த ஆத்மஸ்வரூபமானது அது தானாகவே பிரகாசிக்கும் காரணத்தினால நம்ம இன்னொன்னு காட்டுல டூ யூ எக்ஸிஸ்ட்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டோம்னா டு ஐ எக்ஸிஸ்ட் ஆர் நாட்னு ஒருத்தனுக்கு டவுட்டே வரப்போறது இல்ல.
ஐங்கிற கான்செப்ட் நமக்கு வந்து நான் இருக்கேன் இல்லைங்கிற ஒரு விஷயத்துல டவுட்டே வர முடியாது. ஏன்னா அது எப்பொழுதுமே பிரகாசிக்கின்றதாக இருக்கு. அதனால ஸ்வயம் ஜோதிஹி. அணிமானம், அணிமானம்னு சூக்ஷ்மம். இட்ஸ் த மோஸ்ட் சட்டில் திங். எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருந்தா கூட அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால அதை வந்து ரொம்ப சட்டிலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்றேன். அணிமானம், அகண்டிதம், அபரிச்சின்னம். அதாவது தேச கால வஸ்து இதனால பரிச்சின்னமாக இல்ல. இது வந்து ஆத்மஸ்வரூபம்ங்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா சர்வவியாபி. இந்த ஒரு காலத்துலதான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அனந்தகா. அதுக்கு வந்து ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அதனால கால பரிச்சேதம் கிடையாது. வஸ்து பரிச்சேதத்தை பத்தி தான் இந்த நிரந்தரல சொன்னேன். ஸ்வகத சஜாத்திய விஜாத்திய பேதம் கிடையாது. அதனால தேர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன். அதுக்கு வந்து ஒரு பிரிச்சு நம்ம வந்து அதை கன்ஃபைன் பண்ணியோ பிரிச்சோ சொல்ல முடியாது அந்த ஆத்மஸ்வரூபத்தை. அதுக்கப்புறம் உதாசீனம் பிரகிருதிஞ்ச ஹதௌஜசம்னு இருக்கு. இந்த இடத்துல ஹதௌஜசம்னா க்ஷீண பலாம் பிரகிருதிஞ்ச. இது வந்து பிரகிருதிஞ்சங்கிறதுக்கு அது தனியா போகிறது. இந்த உதாசீனம்னா புருஷன். சோ முதல்ல ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உதாசீனமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மஸ்வரூபமே நமக்கு வந்து உதாசீனா இருக்கு. உதாசீனா வந்து ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கு. இது எதோடைய ஒட்டல்ல. It does not interact with the prakriti or the world or anything. அது வந்து அப்படியே சாட்சி பூதமாக இருக்கக்கூடிய ஒரு புருஷன் அப்படின்னு சொல்றோம். இதுதான் சாங்கிய தத்துவம். நம்ம எந்த இடத்துல வந்து லேட்டர் நான் சொல்றது, அதாவது சாங்கியமும் அத்வைத்தமும் ஒரு இடத்துல பிரியும். சாங்கியம் வந்து புருஷன் பிரகிருத்தினுடைய ஒரு விவகாரத்தோட நின்னுடும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய எல்லாமே ஆத்மஸ்வரூபம், பிரகிருதிங்கிறதே கிடையாது. பிரகிருதிங்கிறது இஸ் அ மியர் இல்யூஷன்னு சொல்ற அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கே, அந்த இடத்துலதான் அத்வைதம் பிரியறது உங்களுக்கு சாங்கியத்துல இருந்து. சாங்கியம்ங்கிறது இந்த ஒரு லெவல் வரைக்கும் போகும். பிரகிருதி வேற, புருஷன் வேற. புருஷன்ங்கிறது தான் ஆத்மஸ்வரூபம். அவன் உதாசீனாக இருக்கான். உதாசீனான நியூட்ரல். He does not get involved in any of the activities of the பிரகிருதி. அப்படியே தனித்து நிற்கிறான். அதுதான் உதாசீனஹா. அதே ஆத்மஸ்வரூபம் கேவலஹா, பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டது. அதுக்கு பேதங்கள் கிடையாது. ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபம் எல்லாத்தையும் சொல்றதாக தான் இருக்கு. ஆனா பாகவதம் நமக்கு வந்து அந்த அத்வைதத்தையும் சாங்கியத்தையும் கொஞ்சம் பிணைச்சு கொண்டு வந்துடுறது பக்தியோட. அது அது எல்லா சிஸ்டமும் வந்து உங்களுக்கு தனித்து பார்க்காமல் ஒவ்வொரு சிஸ்டத்தையும் இங்க வந்து இன்டகிரேட்டடா கொண்டு வந்துடுறது பாகவதம். விசிஷ்டாத்வைத்தமா இருக்கட்டும், துவைத்தமா இருக்கட்டும், இல்ல சாங்கியமா இருக்கட்டும், அத்வைதமா இருக்கட்டும், அப்படியே கொண்டு வந்து இங்க இணைச்சுடுறது நமக்கு. அதனால்தான் பாகவதம் படிக்கும்பொழுது எல்லாம் தெரியும். பட் அட் த சேம் டைம் நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டஃப்பா இருக்கலாம். ஏன்னா வேற ஒரு வெறும் நம்ம வந்து ஒரு தர்சனத்தை படிக்கணும்னு போகும் பொழுது அப்போ நமக்கு குழம்பிடும். பாகவதத்துல இப்படி இருக்கே அப்படின்னு நமக்கு வந்து குழம்ப ஆரம்பிச்சிடும். அந்த தர்சனத்தை படிக்கும் பொழுது அதாவது என்ன சொல்றதுங்கிற அதனுடைய பிரின்சிபல்ஸ மாத்திரம் பார்த்து விட்டுட்டு பாகவதத்துக்கு வரும் பொழுது இது பிராக்டிக்கல் கிரந்தம். பிராக்டிக்கலா அந்த பலவிதமான தரிசனங்கள் எங்க வந்து நம்ம லைஃபுக்கு உபயோகப்படுறதுங்கிறத கொண்டு வந்து இணைக்கணும். அதுக்குதான் பாகவதம். சோ இந்த இடத்துல வந்து உதாசீனகா பிரகிருதிகின்னு ரெண்டு விஷயத்த அவன் பாக்குறான். அப்படின்னா சாங்கிய தத்துவம் படி முக்தி எப்படின்னா பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் முக்தி. பிரகிருதிங்கிறது எது, புருஷன்ங்கிறது எது அப்படிங்கிற அந்த டிஸ்டிங்ஷனை புரியறதுங்கிறது இருக்கே, அதுதான் சாங்கியத்துல மோட்சம். சோ அதை இங்க சொல்றார் கபிலர். ததா அப்பொழுது புருஷகா ஒரு புருஷனானவன் ஞான வைராக்கிய யுக்தேன பக்தி யுக்தேனங்கிறது நம்ம சாங்கிய தத்துவம் கிடையாது. இத வந்து நம்ம பாகவதத்துல இருக்கக்கூடிய அந்த இன்டகிரேட்டட் தத்துவத்தை எடுத்துக்கணும். ஞானத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் பக்தியினாலையும் ஆத்மனா தன்னுடைய இதனுடன் கூடின மனசுனால புருஷம் ஆத்மா கேவலம் தனித்து இருக்கக்கூடிய ஆத்மானம்
பிரகிருத்தேகே பரம், பிரகிருத்தியை காட்டிலும் பரமாக இருக்கக்கூடிய, நிரந்தரம் பேதமில்லாமல் இருக்கும் ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபமான அணிமானம் மிகவும் சட்டில் சூக்ஷ்மமாக இருக்கும், அகண்டித தேசகால பரிச்சின்னமாக இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் உதாசீனம் ஆத்மானம், உதாசீனனாக நியூட்ரலா இருக்கக்கூடிய அந்த புருஷனையும் ஆத்மாவையும், மேலும் இரண்டாவது வஸ்துவாக ஹத ஓஜசம் பிரகிருதிம் ச, ஓஜஸ்ன பலம், பலம் குன்றியதாக இருக்கக்கூடிய பிரகிருதியையும் பார்க்கிறான். அப்படின்னு என்ன, பிரகிருதியினுடைய எஃபெக்ட் அந்த புருஷன்கிட்ட இல்ல. இப்போ பிரகிருதியினுடைய எஃபெக்ட் இருந்திருந்ததுன்னா இந்த மனசு போய் பந்தத்துல ஒட்டின் இருந்திருக்கும். He sees the Prakriti as without any strength. பிரகிருத்தின்னு இருக்கு, அதாவது இந்த உலகத்தை பார்ப்பான் பற்றுதல் இல்லாம அப்படியே இந்த தாமரை இலையில வந்து தண்ணி இருக்கிற மாதிரி அப்படியே அந்த பிரகிருதி வந்து நம்மள ஒண்ணுமே பண்ணலன்னு பார்த்துட்டு இருப்பான். இந்த குழந்தைகள்லாம் வந்து ஒரு விளையாடின்னு இருக்குமோ இல்லையோ, அது போல இல்ல ஒரு சினிமாவை பார்த்துட்டு நம்ம வரும்பொழுது அந்த சினிமால இருக்கிற விஷயங்கள் அது சினிமான்னு விடுறோமா இல்லையா, நம்ம அது ஒரு விதமான ஒரு ஜாலம், ஒரு பிரகிருதி அப்படின்னு போயிடுறோம். அடுத்தது நம்ம ஆத்துக்கு வந்து சமைக்கலாமா சாப்பிடலாமான்னு நம்மளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். we are not affected much by what goes on that screen. அது போல இங்க பிரகிருதியை வந்து ஒரு பிலிம் மாதிரி பாக்குறானா இந்த இந்த முக்தி அடைஞ்ச ஒரு மனுஷன், அதாவது சமபுத்தியில இருக்கக்கூடியவன். ததா புருஷ ஆத்மானம் கேவலம் பிரகிருதே பரம் நிரந்தரம் ஸ்வயம் ஜோதிஹி அணிமானம் அகண்டிதம் ஞான வைராக்கிய யுக்தேன பக்தி யுக்தேன ச ஆத்மனா பரிபஷ்யதி உதாசீனம் பிரகிருதிம் ச ஹதௌஜசம் ந யுஜ்யமானயா பக்தியா பகவதி அகிலாத்மனி சதிருஷோ அஸ்தி சிவப் பந்தாக யோகினாம் பிரம்மசித்தையே. கிளியரா சொல்லிடுறார், பக்தி வந்து பகவானிடத்துல அகிலாத்மனி எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பகவானிடத்துல நமக்கு பக்தி இல்லையே எனில், அது அது இருந்தாதான் மனசுத்தி நமக்கு ஏற்படும். அப்போதான் அது வந்து நல்ல பந்தாக சிவப் பந்தாக. யாருக்கு? யோகினாம் பிரம்ம சித்தையே, யோகிகளுக்கு பிரம்ம நிலையை அடைவதற்கு, யோகினாம் பிரம்ம சித்தையே சிவஹா பந்தாகா ஒரு மங்களகரமான வழிங்கிறது இந்த இதற்கு உகந்ததாக வேறு ஒன்று இல்லை, இதற்கு நிகராக வேற ஒரு வழி கிடையாது. சதிருஷா ந அஸ்தி. பகவதி அகிலாத்மனி யுஜ்யமானயா பக்தியா சிவஹா பந்தாகா பக்தியா சதிருஷா சிவஹா பந்தாகா ந அஸ்தி. யோகினாம் பிரம்ம சித்தையே, யோகினாம் யோகிகளுக்கு பிரம்ம சித்தையே பிரம்ம தத்துவத்துடைய பிரம்மம் பிரம்ம நிலையை அடைவதற்கு, பிரம்ம சித்தையே பிரம்ம நிலையை அடைவதற்காக சித்திப்பதற்காக அகிலாத்மனி பகவதி எல்லோருடைய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான், அப்போ எல்லோருடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் எடுத்துக்கலாம். விசிஷ்டாத்வைத்தபடி அந்தர்யாமி, அத்வைதம் படி சகல ஆத்மாவும் ஒரே ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பகவான். சோ அகிலாத்மனி ஜீவாத்மாக்குள்ள அந்த உண்மையான ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன், ஈஸ்வரன் இடத்துல உண்மையாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாகவும் ஒன்னாக இருக்கக்கூடிய அந்த பகவான். சோ அகிலாத்மனி பகவதி யுஜ்யமானயா பக்தியா, அது யுஜ்யமானயா செலுத்தப்படுகின்ற பக்தியா பக்தியுடன், பக்திக்கு பக்தியா சதிருஷா பக்திக்கு ஒப்பான சிவஹா பந்தாக க்ஷேமகரமான ஒரு மங்களகரமான பந்தாக வழியானது ந அஸ்தி வேறு இல்லை. சோ யோகிகளுக்கு இந்த பக்தி முக்கியம், இதுதான் மங்களகரமான ஒரு விஷயம் அண்ட் ஈஸியர். இப்ப சிக்கன பிடித்தேன்னு சொல்றாரோ இல்லையோ, எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சு உன்னுடைய திருவடியை சிக்கன பிடித்தேனுங்கிறார், அது வேணும். அப்போ நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லைங்கிறதுக்காக தான். இனி நீ எங்க போறன்னு நம்ம பிடிச்சுட்டோம்னா அப்புறம் அவன் பிடிச்சுட்டு ஐஷன் போக வேண்டியதுதான். பிரசங்கம் அஜரம் பாசம் ஆத்மனஹ கவயோ விதுஹு சயேவ சாதுஷு கிருதஹ மோக்ஷத்வாரம் அபாவிருதம். ஞானிகள் வந்து இந்த பற்றுதல ஆத்மாவிற்கு
மோக்ஷத்வாரம் அபாவிருத்தம் சாதுஷு கிருதா சயேவ. அதாவது சாதுக்கள் எப்படிப்பட்டவருங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல இருந்து சொல்ல போறார். பிரசங்கம் அஜரம் பாசம் ஆத்மனஹ கவயஹ விதுஹு. கவயஹ பிரசங்கம், அதாவது பிரகர்ஷேண சங்கம்ங்கிறார். பிரசங்கம்னா இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட்னு ஒரு அர்த்தத்துல நம்ம சொல்லிட்டு வருவோம். ஆனா பிரசங்கம்னா நல்ல ஆழ்ந்த ஒரு பற்றுதல்ங்கிறது இருக்கே, அது ஆத்மாவுக்கு ஒரு அழிவில்லாத பாசமாக நினைக்கிறார்கள். அஜரம் பாசம் இது கவயஹா விதுஹு. கவிகள்னா ஸ்காலர்ஸ். கவி இந்த இடத்துல கவியா எடுத்துக்க கூடாது, கவினா ஞானின்னு எடுத்துக்கணும். அதுதான் ஒரு ஒரு இடத்துல சொன்னேன், கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம்னுட்டு அந்த கணானாம் துவா கணபதி அந்த ஒரு மந்திரத்துல சொல்றோம் இல்லையா, கவீனாம்னுட்டு வேதத்துல கவிங்கிற பதத்திற்கு ஞானிங்கிற அர்த்தத்தை எடுத்திருக்காரு. இந்த இடத்துல கவயஹா விதுஹுனா ஞானிகள் கூறுகிறார்கள். எதை கூறுகிறார்கள்? பிரசங்கம் ஆத்மனஹா பிரகர்ஷேண சங்கம்ங்கிறது பற்றுதலை, ஆத்மனஹா அஜரம் பாசம். ஜரான அழிவு, அஜரம்னா அழிவிற்ற ஜீர்ணம் அடையாமல் இருக்கக்கூடிய ஒரு பாசமாக ஒரு பந்தமாக கூறுகிறார்கள். ஆனா மோக்ஷத்வாரம் அபாவிருத்தம் சயேவ. அந்த ஒரு ஒரு பற்றுதலே பிரசங்கமே அத நம்ம ஒரு சாதுஷு கிருதா சேது, நல்ல விஷயத்துல கொண்டு போய் அந்த பற்றுதலை வச்சோமே எனில், சாதுக்களினிடத்தில், அதாவது சஜ்ஜனங்கள் இல்லைன்னா பக்தனாக இருக்கக்கூடிய சாதுக்கள்னு சொல்லும் பொழுது நம்ம பக்தர்களை சொல்றோம். பரம பக்தனாக இருக்கக்கூடிய யாரிடத்திலையுமே வைத்தோமே எனில், அப்போ இந்த மோக்ஷத்வாரம் அபாவிருத்தம், மோட்சத்திற்குண்டான ஒரு துவாரமாக ஆகிறது. அபாவிருத்தம்னா திறக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஆவிருத்தம்னு மூடப்பட்டது, அபாவிருத்தம்னு திறந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு மோட்ச கதவாக ஆயிடுறது. நம்ம இந்த சொர்க்க வாசல் திறந்த மாதிரி யாருதுன்னு சொல்றோம்ல, இங்க மோட்ச வாசல் திறந்துடுறது நமக்கு. எப்ப அந்த பற்றுதலை கொண்டு போய், பிரசங்கங்கிற அந்த பற்றுதலை நம்ம கொண்டு போய் சாதுக்களின் இடத்துல வைத்தோமே எனில். எப்படி கான்ட்ராஸ்ட் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. சோ முதல்ல கவயஹா ஞானிகளானவர்கள், பிரசங்கம் ஆத்மனஹா அஜரம் பாசம் விதுஹு. பிரசங்கங்கிறது பதம். அந்த பிரசங்கத்தை பிரகர்ஷேண பற்றுதல், ரொம்ப ஒரு வலுவான ஒரு பற்றுதலை இந்த ஆத்மாவினுடைய அழிவில்லாத பாசமாக சொல்றார்கள். அதனால முதல்ல அந்த பற்றுதலை விட்டுறணும். பற்றுதலை விடுறதுங்கிறதுக்கு பதிலா விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பற்றுதலை கொண்டு போய் அதே ஃபோர்ஸ், அதே இன்டென்சிட்டி, அதே பேஷனை கொண்டு போய் நம்ம சாதுக்கள்கிட்ட வச்சோம்னா சயேவ, அதுதான் இங்க சயேவ அப்படின்னா சஹா பிரசங்கஹா ஏவ சாதுஷு கிருதா சேது. சாதுக்களினிடத்தில் அந்த அந்த ஆழ்ந்த பற்றுதலை கொண்டு போய் வைத்தோமே எனில் அபாவிருத்தம் மோக்ஷத்வாரம், நமக்கு மோட்சத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டதாக ஆயிடுறது. அந்த சாதுக்கள் யாருங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அது அடுத்த ஒரு 3 ஸ்லோகத்துல சொல்ல போறார். அது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நாகேஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்விதிதம் நரசிம்ஹம் அஹம் பஜே. திருக்குறள்ல தன்யவாதம். திருக்குறள்ல பற்றத்தான் பற்றை பற்றுகன்னு ஆமா தமிழ்ல வருது. ஆமா ஆமா, அதான். சரி, பார்ப்போம். நமஸ்காரம்.